I want you to turn to John chapter 12 and verse 28. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். John chapter 12 and 28 says, யோவான் 12:28 சொல்லுகிறது, the prophetic word for this year. இந்த வருஷத்திற்கான தீர்க்கதரிசன வார்த்தை, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. Hallelujah! 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 I have glorified it and I will glorify it even more. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். I believe it is going to be a year of glory manifestation. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் மகிமை வெளியரங்கமாகிற வருஷமா இருக்க போகிறது. Not the level of glory that you witnessed before. நீங்க இதுக்கு முன்னாடி கண்டீங்க, சாட்சி கொடுத்தீங்க பாருங்க, அந்த மகிமையின் அளவு அல்ல. The Lord is going to show you a glory that he has never revealed. இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு மகிமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். Glory. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். The Lord is going to reveal his glory. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். And the whole world is going to see it. முழு உலகமும் அதை பார்க்க போகிறது. We saw in Isaiah 40 verse 5. ஏசாயா 40:5 நாம் பார்த்தோம். Last year, போன வருஷம் the Lord gave a powerful promise. கர்த்தர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்தார். Isaiah 40 and verse 5. ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். The glory of the Lord will be revealed. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். And all flesh shall see it. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், The mouth of the Lord has spoken. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. The voice in the wilderness cry out. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. I want to declare to you, நான் இன்றைக்கு உங்களுக்கு முழங்க விரும்புகிறேன். those who are watching on the internet, யாரெல்லாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, the glory is coming. மகிமை வந்து கொண்டிருக்கிறது. Listen very carefully. நல்ல கவனமா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன், the one who makes the day special, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன், he does it for the Lord. அவன் கர்த்தருக்காக அதை செய்கிறான். Hallelujah. Hallelujah. If you don't want to make this day a special day, it's okay. இந்த நாளை விசேஷமான நாளா ஆக்க விரும்பலனா பரவாயில்லை. Some people think, சிலர் நினைக்கிறாங்க, why make this day special and claim one word specially? ஏன் இந்த நாளை விசேஷமான நாளா நினைச்சு அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. You have to understand, நீங்க ஒன்ன புரிந்து கொள்ளணும், the Jewish festivals, யூத பண்டிகைகள், the Jewish numbers, யூத எண்கள், they all carry significance. அவைகள் எல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. The seasons, காலங்கள், the Rema or the Kairos movement. ரேமா அல்லது கைரோஸ் அசைவுகள், நேரங்கள். Rema is the word of God promise that is fulfilled in a span of time. ரேமா என்றால் கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேறுகிறது. That season is called Moed. அந்த காலம் இருக்கிறதே அதுதான் மோயட் என்று சொல்வார்கள். The time that God has chosen. கர்த்தர் தெரிந்து கொண்ட நேரம். Why is God going to reveal the glory? ஏன் கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்த போகிறார்? Because darkness covered the world. காரணம் பூமியை அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. And it is the perfect time and season for glory to reveal. ஆகவே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கான சரியான துல்லியமான நேரம் இதுதான். How many of you want to say amen to that? எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Our Gregorian calendar, நம்முடைய காலண்டர் பாத்தீங்கன்னா, the English calendar, ஆங்கில கால அட்டவணை, it is based on the sun. அது சூரியனை சம்பந்தப்பட்ட சூரியனை பொறுத்து இருக்கிறது. But the Jewish festivals, ஆனால் யூத பண்டிகைகள் is based on the moon. அது நிலாவை பொறுத்து இருக்கிறது. Hebrew calendar has a 28-day cycle. எபிரேய கால அட்டவணையில் 28 நாள் சைக்கிள் வட்டம் வருகிறதை பார்க்கிறோம். Just like a woman who has a cycle of 28 days. எப்படி ஒரு பெண்ணுக்கு 28 நாள் சைக்கிள் இருக்கிறதோ அதே போல the moon is always addressed in the female gender. நிலா எப்பொழுதுமே பெண் பான்மையில் பெண் பாலினத்தை சம்பந்தப்பட்டு பேசப்படும். The sun is always looked upon as a masculine gender. சூரியனானது ஆண் பாலுக்கு ஒப்பாக இடப்படுகிறது.
In Genesis chapter 1, ஆதியாகமம் 1 in creation, கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே the Bible says that the Father created the sun, the moon and the stars for seasons. வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காலங்களுக்காக உருவாக்கினார். It is for seasons. காலங்களுக்காக. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. In Genesis 1:14 we are reading that. ஆதியாகமம் 1:14 அதை வாசிக்கிறோம். It is for a sign. அது அடையாளத்திற்காக. And for season. காலங்களையும் அடையாளங்களையும்காக. For days. நாட்களுக்காக. For years. வருஷங்களையும். So it is for calendar. ஆகவே இது கால அட்டவணைக்கு தான். But also for special time. ஆனாலும் விசேஷமான சமய நேரங்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. For signs. அடையாளங்களுக்காக. That is why God created the sun and the moon. ஆகவே தான் கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினார். In the last days. கடைசி நாட்களில் in Joel chapter 2, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் we read about how the spirit of the Lord will be poured upon all flesh. கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார் என்பதை வாசிக்கும்போது in the same vein we also read about how in verse 31 the sun will become dark. அதே வசன கீழே வாசிக்கும் பொழுது சூரியன் அந்தகாரம் அடையும் என்பதை பார்க்கிறோம். And the moon shall become red. சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று பார்க்கிறோம். The moon will become red. சந்திரனானது சிவப்பு நிறமாய் மாறும். Sun will become dark. சூரியன் இருளாகவும் மாறும். We heard about solar eclipse. நம்ம சோலார் எக்லிப்ஸை பற்றி கேள்விப்பட்டோம். We heard about lunar eclipse. லூனார் எக்லிப்ஸை பற்றி கேள்விப்பட்டோம். Lunar eclipse will always have a red color. லூனார் எக்லிப்ஸ் எப்பொழுதுமே சிவப்பு நிறம் வாய்ந்ததா இருக்கும். And the solar eclipse always has a black color. சோலார் எக்லிப்ஸ் எப்பொழுதுமே கருப்பு நிறம் வாய்ந்ததா இருக்கும். It is always for a sign. இது எல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறது. In Revelation chapter 12 verse 1, வெளிப்படுத்தல் 12:1 there appeared a great wonder in heaven. வானத்திலே ஒரு பெரிய ஆச்சரியம் தோன்றினது. A woman clothed with the sun and the moon under her feet. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் இருந்தது. And upon her head a crown of 12 stars. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. It signified a season. இது ஒரு காலத்தை குறிக்கிறது, முக்கியப்படுத்துகிறது. About Israel. இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறது. She was birthing the new generation of believers. அவள் ஒரு புதிய தலைமுறை விசுவாசிகளை பெற்றெடுக்கிறார். And the dragon was chasing her. டிராகன் ஆனது அவளை துரத்துகிறது. சர்ப்பத்தின் ஆவி. The dragon spirit. சர்ப்பத்தின் ஆவியானது அவளை துரத்துகிறது. It was chasing. அவளை துரத்துகிறது. Even today. இன்றைக்கும் கூட The church is being chased by the dragon. சபையானது சர்ப்பத்தின் ஆவியால் துரத்தப்படுகிறது. You heard about COVID. கோவிட பத்தி நீங்க பாத்தீங்க, படிச்சீங்க. Every other office and market is open. எல்லா அலுவலகம், சந்தை எல்லாம் திறந்திருக்கு. Guess where people are getting more scared to attend? எங்க ஜனங்க கலந்து கொள்ள ரொம்ப பயப்படுறாங்க? Church. சபை. Church is the casualty. சபை தான் இப்ப பாதிக்கிற இடமா இருக்கு. All across the world. முழு உலகத்திலும் 30% of believers have not come back to the church. 30% விசுவாசிகள் சபைக்கு இன்னும் திரும்பி வரல. But let me tell you something. ஆனா இன்றைக்கு நான் உங்களை கொண்டே சொல்லுகிறேன். God is going to raise a new harvest. கர்த்தர் ஒரு புதிய அறுவடையை எழுப்ப போகிறார். ஒரு பெரிய அலை வருகிறது. பெரிய wave, a greater wave is coming. There is a great revival that is coming. ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. Hallelujah. Hallelujah. Even Jesus said, இயேசுவும் சொன்னார் in Matthew chapter 24:29, மத்தேயு 24:29 immediately after the tribulation of those days, அந்த நாட்கள் உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு shall the sun be darkened, சூரியனானது இருளடையும், and the moon shall not give her light, சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், and the stars shall fall from heaven, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், and the powers of the heaven shall be shaken. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். We are seeing unprecedented rains. குறிக்கப்படாத நினைக்காத நேரத்தில் மழைகள் வருவதை பார்க்கிறோம். We did not know about the recent rain at all. இப்படிப்பட்ட சமீப மழைகளை நம்ம இப்படி பார்த்ததே இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. Yesterday's rain and day before yesterday nobody predicted it. நேற்று மழையும் முந்தின நாள் மழையும் யாருமே முன் அறிவிக்கவே இல்லை. This is the sign of a great Lord's coming. கர்த்தருடைய வருகையின் மிகப்பெரிய அடையாளம் இதுதான். எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு பெரிய ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. Let me tell you what 2022 is going to have in store for us. 2022 வருஷம் கர்த்தர் நமக்காக என்ன வச்சிருக்கார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The year 5782 in the Hebrew calendar, எபிரேய கால அட்டவணையிலே 5782
And in the English calendar 2022, ஆங்கில கேலண்டர்ல இது 2022. the number 2 2 என்கிற எண் in Hebrew is bet. எபிரேய மொழியில அது பேத் என்று சொல்வார்கள். சத்தமா யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். In the Godhead or the Trinity, திருத்துவத்தில் தலைமையா இருக்கிறவர் the Father, பிதாவாகிய தேவன், he is one God. அவர் ஒரே தேவன். Hallelujah சொல்லுங்க. Hallelujah. The second person of the Trinity, திருத்துவத்தில் இரண்டாவதா இருக்கிறவர் the Son. குமாரன். This is the year of the Son of God. இந்த வருடம் குமாரனின் வருடமா இருக்க போகிறது. யாராவது நம்புனீங்கன்னா கைகளை தட்டி சொல்லுங்க. நல்ல 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 கைகளை தட்டி. This is the year of the Son of God. இது தேவனுடைய குமாரனின் ஆண்டு. And he is going to bring blessings to you double fold. உங்களுக்கு ரெட்டிப்பாய் அவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறார். For all the shame, எல்லா வெட்கத்திற்கு பதிலாக write it down. This year you are going to get double portion blessing. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களின் வருஷமா இருக்க How போகிறது. many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Hallelujah. In the Bible, வேதாகமத்தில் number 2, 2 என்கிற எண் many places, நிறைய இடங்களில் it has very big significance. மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. In the New Testament, புதிய ஏற்பாட்டில் Acts chapter 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் is a turning point in history. சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. After the death and resurrection of Jesus Christ, இயேசுவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலுக்கும் பிற்பாடு the church experienced the glory of God. சபையானது தேவனுடைய மகிமையை அனுபவித்தது. Church transformed from ordinary worship to outstanding supernatural worship. சபையானது சாதாரண ஆராதனையிலிருந்து மிக பிரசித்தி பெற்ற மிக வித்தியாசமான மகிமையின் ஆராதனைக்குள் பிரவேசித்தது. They all started speaking in tongues. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். Everybody received the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. But Acts 2:22, அப்போஸ்தல நடபடிகள் 2:22ல you see in a single sentence, ஒரே வாக்கியத்துல வார்த்தையில you will read about different kinds of manifestations of God's glory. தேவனுடைய மகிமையின் வித்தியாசமான பலதரப்பட்ட வெளியரங்க கிரியைகளை நீங்க பாப்பீங்க. Acts 2:22 is going to happen in 2022. ஆமென். அப்போஸ்தலர் 2:22 வசனம் 2022ஆம் ஆண்டு சம்பவிக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. Let us read Acts 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். சொல்லுங்க ஆமென். Those who are watching me, என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், hearing the word, கர்த்தருடைய வார்த்தை I கேட்கிறவர்கள், want you to read from the whole verse. In fact, முழு வசனத்தையும் நீங்க திரும்ப படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி 1 2 3. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்க. சத்தமா வாசிக்கணும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். யாராவது கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. In the whole of the Bible, பைபிள் முழுவதிலும் miracles, அற்புதங்கள், wonders, அதிசயங்கள், signs, அடையாளங்கள், 3 of them coming together in a single verse is Acts 2:22. மூன்றுமே ஒரே இடத்துல வரிசையா வருது. எங்கன்னு பாத்தீங்கன்னா பைபிள்லயே அப்போஸ்தலர் 2:22ல தான். Why? ஏன்? It is a significant shift. காரணம் இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு திருப்புமுனை. In John chapter 1, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் John says about Jesus, யோவான் இயேசுவை பற்றி சொல்லுகிறார், we have seen a glory. நாங்கள் ஒரு மகிமையை கண்டோம். It is like the glory of the Father. அது பிதாவின் மகிமைக்கு ஒத்ததா இருக்கிறது. Somebody said hallelujah. 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 The word who came in flesh, மாம்சத்தில் வந்த வார்த்தை, it was filled with glory. அது மகிமை நிறைந்ததா இருந்தது. That is why the angels appeared and they started singing. ஆகவேதான் தூதர்கள் தோன்றியவர்கள் பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். Glory in the highest. உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக. Now John sees him in person. இப்போ யோவான் அவரை நபராய் பார்க்கிறான். John 1:14. யோவான் 1:14 He says he resided with us
in glory. அவர் சொல்றார் மகிமையிலே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். This God Jesus Christ was filled with glory. இந்த தேவன் இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்தவராய் இருந்தார். And John says, யோவான் சொல்லுகிறார், it was like the glory of the Father. அது பிதாவின் மகிமை கொத்ததா இருந்தது. Before Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக no man can exhibit or manifest the glory. ஒரு மனுஷனும் அவருடைய மகிமையை காண்பிக்கவோ வெளிப்படுத்தவோ முடியவே முடியாது. Because glory belonged to the Lord. காரணம் மகிமை கர்த்தருக்குரியது. But when God came down, ஆனால் தேவன் பூமியில் வந்தபோது, and when he wanted to come inside us, அவர் நமக்குள்ள வர விரும்பின போது, his glory அவருடைய மகிமை came into our body, நம்முடைய சரீரத்திற்குள் வந்தது. and we became இப்ப நாம எப்படி ஆயிட்டோம்? glorious. மகிமை வாய்ந்தவர்களாய். Somebody lift your hands and shout amen. கரங்களை உயர்த்தி ஆமென். Hallelujah. ஹalleluya. The beginning of Jesus ministry, இயேசுவினுடைய ஆரம்ப ஊழியத்தில் how did they know that he is Jesus? இவர்தான் இயேசு அப்படினு எப்படி தெரிஞ்சது? He is Messiah. அவர் மேசியா. Because they were always expecting the Messiah to come in glory. காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் மேசியா மகிமையில் வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். What is the sign of glory? மகிமையின் அடையாளம் என்ன? He will come with signs, wonders and miracles. அவர் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களோடு வருவார். John 2:11. யோவான் 2:11. When Jesus turned the water into wine, இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின போது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, in this way இவ்வண்ணமாய் the Lord Jesus ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து revealed his glory, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். and the disciples kept faith in him. சீஷர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. The Son of God, தேவகுமாரன் till 30 years 30 வயசு did not reveal his glory. 30 வருஷம் அவர் மகிமையை வெளிப்படுத்தல. But on the day, ஆனால் அந்த நாளிலே, on that Moed season, அந்த மோயேட் காலத்தில் God revealed his glory. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். Because காரணம் it was the year of the Son. காரணம் அது குமாரனின் ஆண்டாய் இருந்தது. இந்த ஆண்டு, this year, தேவ குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டாய் இருக்க போகிறது. this year is going to be the year of the Son of God, Jesus Christ. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக, Jesus Christ is going to reveal him as God. ஹalleluya. அப்போஸ்தலர் 2:22 வாசித்தபடியே, as we read in Acts 2:22, நசரேயனாகிய இயேசுவை கொண்டு, by the Jesus Christ of Nazareth, through Jesus Christ of Nazareth, இயேசு கிறிஸ்துவை கொண்டு, the Lord, கர்த்தராகிய, he will do அவர் mighty signs, wonders and miracles. உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பிப்பார். And he will prove that he is Lord. அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். India and the world will see Jesus. இந்தியா, உலகம் இயேசுவை பார்க்கும். Somebody lift your hands and shout amen. நல்ல உற்சாகமா சொல்லுங்க ஆமென். Hallelujah. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. The year of the Son. குமாரனின் ஆண்டு. Acts 10:38 says, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, the Lord filled him so much கர்த்தர் அவரை மிக அதிகமாய் நிரப்பினார் with goodness நன்மையினாலும், that he went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். This year இந்த வருஷம் you are going to see mighty good things happening. உங்க வாழ்க்கையில வல்லமையான நன்மை நடக்க போறத பார்க்க போறீங்க. What is that good thing? நன்மை எது? The Lord is going to destroy the works of the enemy. கர்த்தர் பிசாசின் கிரியைகளை, சத்துருவின் கிரியைகளை அழிக்க போகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? He is the God of victory. அவர் வெற்றியின் தேவன். And he is going to give victory over the enemies. சத்துருவின் மீது நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். Supernatural victories are going to come. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றிகள் வர போகிறது. Hallelujah. Hallelujah. Because in 2 Corinthians chapter 2 verse 14, காரணம் 2 கொரிந்தியர் 2:14 பார்க்கிறோம். we read about Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, through whom we triumph. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். இந்த ஆண்டு அவரை அறிகிற வாசனையை நம்முடைய தேசத்தில் நாம் நிரூபிக்க போகிறோம். ஆமென்.
We are going to do it through victory. வெற்றியின் மூலமாக அதை நாம் இந்த ஆண்டு செய்ய போகிறோம். வெற்றி மேல வெற்றி வந்து உங்களை சேர போகுது. Amen. Glory. சொல்லுங்க ஆமென். Amen. Turn to your neighbor and say victory after victory. பக்கத்துல பா சொல்லுங்க வெற்றி மேல வெற்றி. Amen. Amen. Hallelujah. That is the year of the son. அதுதான் குமாரனின் ஆண்டு. Double portion. இரட்டிப்பான நன்மை. So far you've heard about revelation. இதுவரைக்கும் வெளிப்பாட குறித்து நீங்க கேட்டிருக்கீங்க. This year இந்த வருஷம் manifestation. வெளியரங்க கிரியைகளை பார்க்க போறீங்க. So far you read. இதுவரைக்கும் நீங்க வாசித்தீங்க. This year you are going to experience it. இந்த வருஷம் நீங்க அனுபவிக்க போறீங்க. You are going to see things multiply supernaturally. காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பெருக போகிறத பார்க்க போறீங்க. 5 loaves 2 fishes will turn into 5,000 people feeding. 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 புருஷர்களை போஷித்தார். Because the son is here. காரணம் குமாரன் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord is also going to raise people who are going to use the second hand. கர்த்தர் இரண்டாம் கரத்தை பயன்படுத்துகிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். Usually we always operate with the right hand. எப்பவுமே நம்ம எப்படி ஒரு கை வலது கையை தான் அதிகமா பயன்படுத்துவோம். Usually there is a problem with the Tamil culture. வழக்கமா தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. Anything you give in the left hand is disrespectful. அதாவது நீங்க இடது கையில கொடுத்து இடது கையில வாங்கிட்டீங்க ஏதாவது பண்ணிட்டீங்க இடது கைனா ஐயோ தப்பு. But what to do with the left hand people? இடது கை பழக்கம் இருக்கு அவங்கள வச்சு என்ன பண்றது? I know all the left hand people you have got severe beatings from your mother and father. இடது கை பழக்கம் உள்ளவங்க சின்னதுல கண்டிப்பா உங்க அப்பா அம்மா நல்லா போட்டுருப்பாங்க அடிச்சிருப்பாங்க அவங்கள. ஏய் என்னடி இவன் இடது கையில சாப்பிட்டுட்டு இருக்கறான்? ஏய் அடிடி அவனை. திருந்தவே மாட்டேங்குதுங்க. You see, when people use the left hand, இடது கையை பயன்படுத்தும் போது they are very brilliant people. அவங்க ரொம்ப ஞானவான்கள். ரொம்ப அறிவாளிங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையேன்னு சொல்லி உங்க குடும்பத்தில் இருக்கிற சில பேர் யோசிக்கலாம். ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. You see the second hand. அதாவது இரண்டாவது கரம். This is the year இந்த வருஷம் when God is going to use the people. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய ஜனத்தை பயன்படுத்தும் போது I am not speaking about a physical left hand. நான் மாம்சமா இருக்கிற இடது கையை பத்தி பேசல. Whoever was considered second, யாரெல்லாம் நீங்க இரண்டாவது அப்படினு கருதப்பட்டீங்களோ, this is the year you are going to come first. இந்த வருஷம் நீங்க முதலாளா வர போறீங்க. The first will become last. முதல்ல வந்தவங்க கடைசிக்கு போவாங்க. And the last will become the first. கடைசியில் இருந்தவர் முதலில் வருவார். This is the year of Jacob. இந்த வருஷம் யாக்கோபின் வருஷம். This is the year of Joseph. இந்த வருஷம் யோசேப்பின் வருஷம். This is the year the small one will become a mighty nation. இந்த வருஷம் சிறியவர்கள் பெரிய ஜாதியாய் ஆவார்கள். ஆண்டவர் தலைகீழா மாத்துவார். கர்த்தர் தடை. God is giving Isaiah 60:20-22 as a witness. ஏசாயா 60:21-22 சாட்சியாய் கொடுக்கிறார். This is the promise. இதுதான் வாக்குத்தத்தம். In the year of 2, இந்த வருஷம் 2 வருஷம். Isaiah 60:22. 60 ஏசாயா 60:22. What does it say? என்ன சொல்லுகிறது? ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த ஏத்த காலம் 2022 காலம் நீங்க தான் உங்களுக்கு தான் அந்த தீர்க்க கையை தட்டி சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்க உற்சாகமா. Oh yes. ஆமென். So far people consider you good for nothing. இதுவரைக்கும் ஜனங்க நீங்க எதுக்குமே லாக்கி இல்ல அப்படினு சொன்னாங்க. They sidelined you. உங்களை ஓரம் கட்டுனாங்க. Why are you not able to be like the other people? ஏன் நீ மத்தவங்கள மாதிரி இருக்க முடியல? Why are you extraordinary? ஏன் நீ அசாதாரணமானவரா இருக்கற? You are extraordinary. நீங்க அசாதாரணமா இருக்கீங்கன்னா because God is going to do extraordinary things through you. காரணம் உங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். Somebody said amen. யாராகிலும் ஆமென். Hallelujah. Hallelujah. The Lord is going to raise Ehud this year. கர்த்தர் இந்த வருஷம் ஏஹூதை
எழுப்ப போகிறார். Who is Ehud? எகூத் யாரு? He was a judge of Israel. அவன் இஸ்ரவேலின் நியாயாதிபதியா இருந்தான். In Judges chapter 3 verse 15-16, நியாயாதிபதிகள் 3:15-16 when the people of Israel cried for a deliverer, இஸ்ரவேல் புத்திரர் விடுவிக்கிறவனுக்காக கலங்கி கதறினபோது the Lord raised Ehud the son of Gera. கர்த்தர் அவர்களுக்கு ஏகூத் என்னும் இரட்சகனை, கேராவின் மகன் ஏகூத் என்கிறவனை எழுப்பினார். He belonged to the tribe of Benjamin. அவன் பென்யமீன் கோத்திரத்துக்குரியவனாய் இருந்தான். And he, the Bible says, was a man left-handed. வேதம் சொல்லுகிறது அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Those who are second always, யாரெல்லாம் எப்பொழுதுமே நான் இரண்டாவதா தான் இருக்கிறேனேன்னு சொல்றீங்களோ, God says this is your year to shine. கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஜொலிப்பதற்கான வருஷம் இந்த வருஷம் தான். This left-handed Ehud ஓ, இந்த இடது கை பழக்கமுள்ள ஏகூத் was chosen by Israel இஸ்ரவேலால் தெரிந்தெடுக்கப்பட்டார். to go and give a gift to the king of Moab. மோவாபின் ராஜாவிற்கு போய் பரிசு கொடுக்க, வெகுமதி கொடுக்க அனுப்பப்பட்டார். The Israelites were under the torture of the Moabite king Eglon. மோவாபிய ராஜாவா இருந்த எக்லோனுக்கு கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வாதிக்கப்பட்டார்கள். They were in slavery. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். They had to give offering to him. அவனுக்கு எப்பொழுதும் போய் காணிக்கைகளை, வெகுமதிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. This year, இந்த வருஷம் they chose this man இந்த மனுஷன் ஏகூதை தெரிந்து கொண்டு to go and give that offering. அந்த காணிக்கையை அந்த ராஜாவுக்கு போய் கொடுக்க இவனை தெரிந்து கொண்டார்கள். In from verse 20 to 23, if you read, 20 இருந்து 23 வாசித்தீங்கன்னா, when he went to Eglon, அவன் எக்லோனை பார்க்க போனபோது he sent everybody away. எல்லாரையும் அவன் அனுப்பிவிட்டு, And he said, I have a matter to convey to Eglon. எக்லோனிடத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். He went close by. கிட்ட போனா, Usually you give a gift on the which hand? நீங்க வழக்கமா பரிசு கொடுத்தா எந்த கையில, வெகுமதி எப்படி கொடுப்பீங்க, எந்த கையில கொடுப்பீங்க? ரைட் ஹேண்ட்ல எக்லோன் கிட்ட gift கொடுத்துட்டு இருக்காரு. வலது கையில. Yeah, he was giving the gift to the right hand. வலது கையில பரிசு, வெகுமதியை கையில வலது கையில கொடுத்து கொண்டிருந்தான். While the king was receiving the gift, எக்லோன் ராஜா அந்த வெகுமதியை வாங்குற வேளையில, this Ehud, இந்த ஏகூத் with his left hand, இவனுடைய இடது கையால் removed the dagger from his right thigh. அவனுடைய வலது தொடையிலிருந்து ஒரு வாளை எடுத்து, And when the king was not looking, ராஜா பார்க்காமல் இருந்தபோது ஒரே போடு inserted inside. அந்த வாளை அப்படி கையில தொடையிலிருந்து எடுத்து இடது கையால ஒரே சொருகு. He sent the sword so much. வாளை எந்த அளவுக்கு உள்ள தள்ளினானா? கத்தி. ஓகே. வாளை தொடையில் மறைத்து வைக்க முடியாது. கண்டிப்பாக கத்தியா தான் இருக்க வேண்டும். சின்ன பட்டா கத்தி. அதை எடுத்து அவன் தொப்பையில் குத்தி, அது உள்ளே போய் அங்கே இருந்த கொழுப்பில் சிக்கிக் கொண்டதாம். கொழுத்த பயலா இருப்பான் எக்லோன். Listen, this year, இந்த வருஷம், some very big people, சில மிக பெரிய ஆட்கள், some giants, சில ராட்சசர்கள், who were controlling everything, எல்லாவற்றையும் கையாண்டு கொண்டிருந்தவர், கட்டுப்பாட்டுக்குள் வைத்தவர்கள், people slaves, யாரெல்லாம் ஜனங்களை அடிமையாக்க பார்க்கிறார்களோ, swindling their money, அவருடைய பணத்தை தவறாய் சுருட்டிக் கொள்ளுகிறார்களோ, God is going to raise an Ehud to defeat them. கர்த்தர் ஏகூதுகளை எழுப்பி அவர்களை தோற்கடிக்க போகிறார். From unexpected quarter, எதிர்பாராத இடத்திலிருந்து God is going to raise a Ehud, கர்த்தர் ஏகூதை எழுப்புகிறார். and they will bring down the giants. அவர்கள் ராட்சசர்களை கீழே கொண்டு வருவார்கள். Listen very carefully. கவனமா கவனிங்க. When he sent the dagger inside, அந்த கத்தியை உள்ள சொருகும்போது even the handle went inside. வேதம் சொல்லுகிறது அந்த கைப்பிடியும் உள்ள போயிருச்சா. When he tried to take it out, அந்த கத்தியை வெளிய எடுக்கலாம் முயற்சிக்கும்போது, the Bible says, வேதம் சொல்லுகிறது all the dirt from inside the stomach came out. அவருடைய வயிற்றுக்குள்ள இருந்த எல்லா அசுத்தங்களும் வெளியே வந்ததா. That's what the English Bible says. அதான் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. The dirt came out. அந்த அசுத்தங்கள் வெளியே வந்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டதுன்னு சொல்லி போட்டுருக்கு பாத்தீங்களா? அது அசுத்தங்கள் வெளியே வருகிறது. So far so many things have been hidden from people. இவ்வளவு காலம் ஜனங்களிடத்திலிருந்து अनेक காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. This year, இந்த வருஷம், through Ehuds, ஏகூதின் மூலமாக the Lord will bring down the giants and reveal the dirt. கர்த்தர் ராட்சசர்களை கீழே கொண்டு வந்து அசுத்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார்.
All the theft, all the cheating, God will reveal. எல்லா திருடு எல்லா ஏமாற்றத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் வாயில போட்டு ஏப்ப விட்டது எல்லாம் இப்ப வெளியே வரப்போகுது. ஏன்னா கர்த்தர் இந்த வருஷம் ராட்சதர்களை வீழ்த்துகிற யேகூதுகளை அபிஷேகம் பண்ண போகிறார். Somebody said amen. Amen. That is the glory. அதுதான் மகிமை. The glory is going to come. மகிமை வரப்போகிறது. Left-handed Yehud. இடது கை பழக்கமுள்ள ஏகூத். He came out. வெளியே வந்தான். Reached the mountains of Ephraim. எப்ராயிமின் மலை பகுதிகளுக்கு சென்றான். And blew the trumpet. எக்காலத்தை ஊதினான். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. This year, இந்த வருஷம் we are going to see the trumpet sound. நாம் எக்கால சத்தங்களை கேட்க போகிறோம். உங்களுக்கு தெரியும்ல, எக்கால சத்தம்னாவே அது ரட்சண்ய கொம்பு இயேசு கிறிஸ்துவின் சத்தம். ஆமென். In the year of 2 என்கிற இந்த வருஷத்தில் 2022, 22ஆம் வருஷம், the son Jesus Christ, குமாரனாகிய இயேசு, the horn of salvation, ஓ இரட்சணிய கொம்பா இருக்கிறவர், he is going to shout. அவர் இப்பொழுது தொனிக்க போகிறார், He சத்தமிட is going போகிறார், to roar. அவர் கர்ச்சிக்க போகிறார். Joel 3:16 is going to happen. யோவேல் 3:16 நடக்க போகிறது. The Lord will roar from Zion, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சிப்பார், and thunder from Jerusalem. எருசலேமிலிருந்து இடியாய் முழங்குவார். The earth and the heavens will tremble, வானமும் பூமியும் அசையும். but the Lord will be a refuge for his people, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் a இருப்பார். stronghold for the people of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். My dear children of God, எனக்கு அன்பான தேவனுடைய This பிள்ளைகளே, year, இந்த வருஷம் you will be victorious. நீங்கள் வெற்றியாய் இருப்பீர்கள். You will be identified by people. ஜனங்களால் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். The one who was chosen to give offering காணிக்கை வெகுமதி கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் became the judge of the whole nation. முழு தேசத்திற்குமே நியாயாதிபதியாய் மாறினான். This year, இந்த வருஷம் a promotion is coming. ஒரு உயர்வு வருகிறது. They will come and say, you be the king over us. அவர்கள் வந்து சொல்லுவார்கள், நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும். Because you have the capacity to bring down giants. காரணம் ராட்சசர்களை கீழே கொண்டு வர உனக்கு தான் திறன் இருக்கிறது. David, after killing Goliath, had to wait for 20 years. தாவீது கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் 20 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. But when Ehud killed Eglon, ஆனால் ஏகூத் எக்லோனை கொன்னபோது immediately he received his promotion. உடனடியாக தன்னுடைய பதவி பிரமாணத்தை உடனே பெற்றுக்கொண்டார். I prophesy promotion to you this year. இந்த வருஷம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு உயர்வு வருகிறது. நான் அர்த்தா கையை தட்டி ஆமென் சொல்லி இருப்பேங்க. எனக்கு நல்லா புரியுது, கர்த்தர் இந்த வருஷம் சில இடது கை, சில இரண்டாவதா இருந்தவங்களை உயர்த்தி பயன்படுத்த போகிறார். Hallelujah. Wow, 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 wow. What a mighty year we are going to enter. எவ்வளவு வல்லமையான ஒரு ஆண்டை நாம் அனுபவிக்க போகிறோம். Listen very carefully. கவனமா கவனிங்க. About the prophecy for the world. உலகத்திற்கான தீர்க்க தரிசனங்கள். I am not going to tell you about calamities. அதாவது என்னென்ன அழிவுலாம் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல. You all know what season we are in. நம்ம என்ன காலத்துல இருக்கிறோம் அப்படி நமக்கு எல்லாருக்குமே We தெரியும். are entering a tribulation period. ஒரு உபத்திரவ காலத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். Definitely we will hear about pestilence. கண்டிப்பாக கொள்ளை நோய்களை பற்றி கேள்விப்படுவோம். More serious virus we will hear in the news. செய்திகளிலே மிக இன்னும் கொடூரமான கிருமிகளை பற்றி எல்லாம் கேள்விப்படுவோம். We will be filled with fear by the media. மீடியாவினால பயங்கரமான பயமுறுத்துகிற காரியங்கள், பயம் நிரம்பப்படும். Last year itself I told you, போன வருஷமே நான் உங்ககிட்ட சொன்னேன், media is the false prophet. மீடியா தான் கள்ள தீர்க்கதரிசி. Through media you can scare people. மீடியாவின் மூலமாக ஜனங்களை நடுங்க வைக்கலாம். You can close down the nation. தேசத்தையே மூடி கீழே இழுத்து தள்ளலாம். You can implement whatever you want. உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் செயல்படுத்தலாம். Media is very powerful. மீடியா மிகவும் வல்லமை வாய்ந்தது. Satan is controlling the media now. இன்றைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில பிசாசு மீடியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். But very soon, ஆனால் மிக சீக்கிரத்தில் the glory of Jesus will be revealed through the media. இயேசு கிறிஸ்துவின் மகிமை மீடியாவின் மூலமாக வெளியரங்கமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Let me just give you a sequel to what the promised word holds.
தீர்க்க தரிசனமான இந்த வாக்குத்தத்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது என்பதை சிறிதாய் நான் உங்களுக்கு சொல்ல John விரும்புகிறேன். 12:28. யோவான் 12:28. I have glorified, நான் மகிமைப்படுத்தினேன், I will glorify even more. இன்னமும் மகிமைப்படுத்துவேன். This is the prophecy for this year. இந்த வருஷத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிற தீர்க்க தரிசனம் இதுதான். This is what the Father said to the Son Jesus Christ. இதுதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு சொன்னார். Prophecy for the Son is the prophecy for us, the sons of God. குமாரனுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் புத்திரராய் இருக்கிற நமக்கு, குமாரர்களாய் இருக்கிற நமக்கு அது தீர்க்க தரிசனமே. எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. ஹalleluya. Let me give the situation in which God spoke this verse. இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில கர்த்தர் பேசினார் என்கிற அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சொல்றேன். In John 12:27, யோவான் 12:27ல Jesus says, இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, now my soul is disturbed. நான் என்ன சொல்லுவேன்? What shall I say? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? Shall I say, Father, save me from this time? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். Hallelujah சொல்லுங்க பாபா. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. ஹalleluya. Jesus was troubled in his spirit. இயேசு தம்முடைய ஆவியிலே கலங்கினார். He was troubled in his soul. அவருடைய ஆத்துமாவிலே கலங்கினார். Listen very carefully. கவனமா கவனிங்க. This is the same Jesus. இதே இயேசுதான் In John chapter 14 verse 1, யோவான் 14:1 he looks at his disciples and says, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. When he said to others, let not your heart be troubled, மற்றவர்களுக்கு அவர்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன அவர், why should Jesus be troubled in his soul? ஏன் இயேசு அவருடைய ஆத்துமாவில கலங்கணும்? He was fully God. அவர் முழுவதும் தேவனாய் இருந்தார். He was fully man. அவர் முழுவதும் மனுஷனாகவும் இருந்தார். கலக்கத்தில் இருந்து அவருக்கு விதிவிலக்கு கிடைக்கல. கலங்கினாரு. கலங்கும் போது அவர் என்ன சொன்னார்ன்றத முக்கியம். ஆமென். உங்களை கலக்குனா நீங்க என்ன சொல்லுவீங்க? You don't know. உங்களுக்கு தெரியாது. Why some bad things happen for you in 2021? 2021 வருஷம் ஏன் சில மோசமான காரியங்கள் நடந்தது? Jesus was troubled. இயேசு கலங்கினார். But the way he reacted, ஆனால் அவர் கையாண்ட விதம், he said, Lord, glorify your name. அவர் சொன்னார், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். I told the Lord, நான் கர்த்தரிடத்துல சொன்னேன், this evening I am going to preach for millions of people. இந்த மாலை நேரத்துல கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். This is not a purposefully done mistake. இது ஏதோ வேணுனே செய்த தவறு அல்ல. This has taken, everybody is busy. எல்லாரும் பிஸியா இருக்காங்க. My wife has fever. என்னுடைய மனைவிக்கு ஜுரம். My children are working in the office. என்னுடைய பிள்ளைகள் அலுவலகத்துல வேலை செய்றாங்க. It is not their mistake. அவர்களுடைய தவறு அல்ல. I should have called and asked for my dress. நான் ஒழுங்கா அழைச்சு என்னுடைய துணி எங்கன்னு கேட்டிருக்கணும். I took the blame on myself. என்னுடைய என் மேல குற்றத்தை எடுத்துக்கொண்டேன். I said I am going to go and kalakify tonight. நான் சொன்னேன், நான் இந்த ராத்திரி போய் நான் கலக்க போறேன். Hallelujah. Hallelujah. I tell you today, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், let not your heart be troubled, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. because there is a glory that is waiting for you. உங்களுக்காக ஒரு மகிமை காத்திருக்கிறது. நான் அர்த்தா சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லு. Hallelujah. Amen. So what do you say this year? ஆகவே இந்த வருஷம் என்ன சொல்ல போறீங்க? Lord, glorify your name. கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வருஷம் உங்க ஜெபமே இதுதான். ஆமென். இந்த வருஷம் உங்க தீர்க்க தரிசனம் இதுதான். இந்த வருஷம் உங்க வாயில வர வார்த்தை இதுதான். கல்யாணமா ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். எக்ஸாமா சொல்லுங்க, கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். கோர்ட்ல கேஸா தைரியமா சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். பொல்லாத மனிதர்கள் எழும்பி வருகிறார்களா? சொல்லுங்க, கர்த்தாவே ஆபீஸ்ல உங்க வேலை இந்த மாசத்தோடு கிடையாதுன்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணா, இத சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். மந்திரவாதியே ரட்சிக்கப்பட்டுருவான். Somebody shout glory. மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, மகிமைப்படுத்து. மகிமைப்படுத்து. This is his prayer. இதுதான் அவருடைய ஜெபம். He did not react adversely. அவர் எதிர்மாறாக செயல்படவில்லை. If somebody scolds you 10 words, don't think about scolding them 27 words. யாரா ஒருத்தர் உங்களை பார்த்து 10 திட்டிட்டாங்கன்னா உடனே 27 வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சு திட்டாதீங்க. No, tell them,
கிடையாது. அவங்கள பார்த்து சொல்லுங்க, My God will glorify his name. என் தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். And the Lord will say, கர்த்தர் சொல்லுவார், I have glorified, நான் மகிமைப்படுத்தினேன், I will glorify you even more. நான் இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். This is the year of glory to glory. இந்த வருஷம் மகிமையின் மேல் மகிமையா இருக்க போகிறது. Amen. ஆமென். That is why 2022 அதனாலதான் 2022 மகிமையின் மேல் மகிமை, glory to glory, பலத்தின் மேல் பலம். சொல்லுங்க. ஆமென். என்னங்க என்னங்க என்னங்க? மகிமையின் மேல் பலத்தின் மேல் பலம். அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம், ஆமென். பெருக்கத்துக்கு மேல பெருக்கம், ரெட்டிப்பான நன்மை ஆமென். எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறது. Glory. Are you ready to receive it? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? Because the Lord says, காரணம் கர்த்தர் சொல்லுகிறார், you have suffered enough. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, போதும். Now listen very carefully. ரொம்ப கவனமா கவனிங்க. The ministry of Jesus Christ began with glory, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மகிமையில் ஆரம்பித்தது. turning water into wine. தண்ணீரை ரசமாய் மாற்றினார். It's a miracle. அது ஒரு அற்புதம். But raising Lazarus from the dead, ஆனால் லாசருவை மரணத்தில் மரித்தோரிலிருந்து எழுப்புவது, in the first miracle, முதல் அற்புதத்துல disciples kept faith on him. சீஷர்கள் இயேசுவை நம்பினார்கள். But in John 11, ஆனால் யோவான் 11ல when Jesus Christ lays Lazarus, இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பின போது the Bible says, வேதம் சொல்லுகிறது, a whole lot of people, முழு அங்கே கூடியிருந்த அநேக ஜனத்தார், so many of them, அநேக, they started trusting and believing in the name of Jesus. அவர்கள் இயேசுவை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. It is a good problem. இது ஒரு நல்ல பிரச்சனை. இந்த வருஷம் This year நமக்கு ஒரு நல்ல பிரச்சனை வரப்போகுது. we are going to receive a good problem. நம்முடைய சபைகளில் நடக்க போகிற அற்புதங்களை பார்த்து அநேக ஜாதிகள் சபைக்கு ஓடி வர போகிறார்கள். Amen. God is going to bring so many thousands and thousands of people. கர்த்தர் அநேக ஆயிரம் கணக்கான ஜனங்களை கொண்டு வர போகிறார். John 11:45. யோவான் 11:45. When they saw the miracles of Jesus, இயேசுவினுடைய செய்கைகளை, அற்புதங்களை many கண்டபோது Jews became people of faith. அநேக யூதர்கள் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். But this created another problem. ஆனா இந்த காரியம் இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கிருச்சு. The chief priest and the Pharisees, அதாவது பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும், they decided, இவங்க ஒரு முடிவு பண்றாங்க, we have to kill Jesus, எப்படியாவது நம்ம இயேசுவை கொல்லணும், we also have to kill Lazarus, நம்ம லாசருவையும் கொன்னுறணும். because காரணம், this miracle is there for everybody to see. இந்த அற்புதம் எல்லாரும் பார்க்கும்படியாக நடந்திருக்கே. For some time Jesus went and hid himself in the mountains of Ephraim. எப்ராயிம் மலைப்பகுதியிலே இயேசு போய் ஒளிந்து கொண்டார் என்று வேதம் But சொல்லுகிறது. when the time of Passover came, பஸ்கா பண்டிகை வந்தபோது, when he had to reveal his glory, அவர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கும் சமயம் வந்தபோது, he came again to Bethany. அவர் மறுபடியும் பெத்தானியுக்கு வந்தார். And from Bethany, பெத்தானியாவிலிருந்து he came to Jerusalem on a donkey. எருசலேமுக்கு கழுதையின் மேல் வந்தார். That is when they sang Hosanna. அப்பதான் அவருக்கு ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள். That is when the chief priest wanted to kill Jesus. அப்பொழுதுதான் பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்ய விரும்பினார்கள். That is when Jesus said, my heart is troubled. அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் ஆத்துமா கலங்குகிறது. That is when Jesus said, if a grain of wheat falls down, அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால், and when it dies, அது மரிக்கும் போது it will give great results. அது மிகப்பெரிய அதிக விளைவுகளை கொண்டு வரும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமென். That is what is going to happen. அதுதான் நடக்க போகிறது. We are going to see the resurrection power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பார்க்க போகிறோம். அத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Jesus died இயேசு மரித்தார். and he rose again on the third day. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே when the anointing was poured, அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது people were saved by the power of Jesus. பரிசுத்த இயேசுவினுடைய வல்லமையினால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். What was that saving grace? அந்த ரட்சிப்பின் கிருபை என்ன? That is the power of Jesus' resurrection. அதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. 3,000 people got saved, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், baptized.
ஞானஸ்நானம் It is going எடுத்தார்கள். to happen in the church. சபையில நடக்க போகுது. Acts 2:22 is going to happen. அப்போஸ்தலர் 2:22 நடக்க போகுது. Acts chapter 3 is going to happen. அப்போஸ்தலர் 3 நடக்க போகிறது. Lame men are going to walk. முடவர்கள் நடக்க போகிறார்கள். Acts chapter 5 is going to happen. அப்போஸ்தலர் 5 நடக்க போகுது. Judgment on Ananias and Sapphira. அனனியா சபீரா மீது வந்த நியாய தீர்ப்பு. Acts chapter 7 is going to happen. அப்போஸ்தலர் 7 நடக்க போகிறது. Acts chapter 8 is going to happen. அப்போஸ்தலர் 8 நடக்க போகிறது. Revival in Samaria. சமாரியாவில் எழுப்புதல். All the black magician, witchcraft people will be saved. எல்லா பில்லி சூனியக்காரர்களும் மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்படுவார்கள். How did they do all this? இதெல்லாம் எப்படி செய்தார்கள்? They did it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இதை செய்தார்கள். அவர்களுடைய ஜெபம் என்னவா இருந்தது தெரியுமா? Do you know what was his prayer? உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும்னு சொன்ன உடனே ஒரு பெரிய அசைவை அந்த பட்டணம் கண்டது. அதே அசைவு இந்த வருஷம் இந்த தேசத்தில் வரப்போகிறது. ஆமென் 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 ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் வெற்றி எடுக்க போறீங்க? சுகம் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். வியாதியிலிருந்து விடுதலை பெற போறீங்க. உங்களுக்காக தான் இந்த வருடமே. This is the year. Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to receive the miracles from the Son Jesus Christ? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? The Father said, பிதா சொன்னார், I have glorified. நான் மகிமைப்படுத்தினேன். I will glorify even more. இன்னமும் மகிமைப்படுத்துவேன். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? He is going to reveal his glory even through the disciples. அவர் தம்முடைய மகிமையை அவருடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். Whole world. முழு உலகத்துக்கும். That is how Isaiah 40 verse 5 can be fulfilled. அப்படித்தான் ஏசாயா 40:5 வசனம் நிறைவேற முடியும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், பூமி அனைத்தும் அதை அந்த ஏகமாய் காணணும்னா நம்ம மூலமா, சபை மூலமா எல்லாரும் பார்க்கிற மாதிரி அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். கால் வளர போகிறது. அதுக்கு தாங்க டிவியை கொடுத்திருக்கிறாரு. கால் லைவா வளர்றத பார்க்க போறீங்க. கண் உருவாகுறத பார்க்க போறீங்க. செத்தவங்க உயிரோடு எழும்புறத. ஆமென். ஆமென். Are you ready to experience the glory of God? தேவனுடைய மகிமையை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? மகிமையின் தேவனே, உம்மை உயர்த்துகிறோ, தரை மட்டும் தாழ்த்தியே ஆராதிப்போ. பாடுங்களேன். மகிமையின் தேவனே, உம்மை உயர்த்துகிறோ, தரை மட்டும் தாழ்த்தியே ஆராதிப்போ. Oh glorious God. Oh glorious God, we praise your name. We lay our crowns and worship you. Oh glorious God. Oh glorious God, we praise your name.
sopo reba la 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 she yela la 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 yela hasi robo matala la reba se maha de mabira boshe mohora se maboshe de gira la baso விலகுவதில்லை கைவிடுவதில்லை உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கிருபை பலன் வல்லமை சத்துவம் பெருகி நீ பெருகுவாய் நீ இடம் கொள்ளாமல் பெருகுவாய் கைகளை தட்டி மகிமையின் தேவரே உம்மை உயர்த்துகிறோம் கரை மட்டும் தாண்டியே Shantarabashikamana Madiantara Diantara Bashatara Diantara Lederiantara Bosse நான் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ பார்வோனே என் நாமம் மகிமைப்படும்படி நான் உன்னை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நீ பெரியவன் என்று காண்பிப்பதற்காக அல்ல நானே எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காகவே உன் இதயத்தை கடினப்படுத்துகிறேன் இப்பொழுதும் என் ஜனத்தை போகவிடு போகவிட மாட்டேன் என்று சொல்வாயாகில் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து வலிக்கும் கடந்த வருடம் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் வானத்திலிருந்து ஒரு ஊர்த்தி விழுகிறது இந்த தேசத்தினுடைய முக்கியமான தலைவர் மரணம் ஏற்படுகிறது ஒரு வானூர்த்தி வானத்திலிருந்து விழுகிறது ஆண்டவர் சொன்னார் நடுக்கத்தோடு கூட நாம் ஜெபித்தோம் நடந்தது தெரியும் முப்படைகளின் தளபதியை நாம் இழந்தோம் இந்த வருடமும் நாம் ஜெபிக்க போகிறோம் தேசத்தில் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருகிற பல குழப்பங்கள் போராட்டங்கள் தெருக்களிலே பயங்கரமான சம்பவங்கள் இவைகளையெல்லாம் கட்டவிழ்த்து விட சத்ரு போராடி கொண்டிருக்கிறான் ஆனால் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அவருடைய தந்திரங்களை அவர் அழிப்பாராம் Let the Lord defeat every plan of the enemy in the name of Jesus in the name of Jesus அன்பான நேயர்களே இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82 ஜவஹர்லால் நேரு சாலை
சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.